குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தாய்லாந்து நாட்டில் சுமார் 200 ஊழியர்களுடன் ஒயிட் லைன் என்ற பெயரில் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி செயல்படுகிறது. ஒரு ஊழியர் வேலை சுமையை சுட்டிக்காட்டி காதலியுடன் டின்னர் சாப்பிடக்கூட போக முடியவில்லை என புலம்பியிருக்கிறார். கம்பெனி பாஸ் காது வரை இந்த தகவல் போனது. அதற்கு பிறகு அந்த கம்பெனி ஊழியர்களுக்கு அடித்தது ஜாக்பாட். கம்பெனி பாஸ் கொடுத்த ஆஃபர் அப்படி. ஊழியர்கள் 6 மாதத்திற்கு ஒருமுறை சம்பளத்துடன் லீவு எடுத்துக்கொண்டு காதலியுடன் நேரத்தை செலவிடலாம். அதற்கான செலவுகளையும் கம்பெனியை ஏற்றுக்கொள்ளும் என அறிவிப்பு வெளியிட்டார். ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் காதலியுடன் டேட்டிங் செல்லவும் இந்த விடுமுறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். முதலாளியின் இந்த அறிவிப்புக்கு ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. முதலாளியை அவர்கள் புகழ்ந்து தள்ளி வருகின்றனர். காதலிப்பவர்கள் மனதளவில் பெரும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். அவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களை மகிழ்வித்தால் வேலையிலும் ஆர்வமுடன் செயல்படுவார்கள் என ஒயிட் லைன் கம்பெனி மேனேஜர்கள் ஒரு ஆய்வு முடிவை காட்டிய பிறகே முதலாளி அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஊழியர்களை மகிழ்வித்த மாதிரியும் ஆச்சு, வேலை நடந்த மாதிரியும் ஆச்சு என்ற மன திருப்தியுடன் அந்த முதலாளி இந்த புதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். ஒயிட் லைன் நிறுவனத்தின் இந்த திட்டத்திற்கு வரவேற்பு இருப்பதைப் போல சிலர் எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளனர். நியாயமான சம்பளத்தை கொடுக்க வேண்டும், அவசர காலத்தில் தேவைப்படும் மருத்துவ விடுமுறை போன்றவற்றை ஒழுங்காக கொடுத்தாலே போதும் என அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.